ஆனா கரூர்ல நான் உண்மையை சொல்றேங்க, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? விடிய விடிய முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. ஆனா ஒரே நாள்ல நள்ளிரவுல ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய விடிய உடல் கூராய்வு செய்து நேற்று ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, கரூர் மாவட்டத்தில் திரு செந்தில் பாலாஜியினுடைய அட்டூழியமும் அராஜகமும் நேற்றிலிருந்து குறைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம் நேரடியாக தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய உயரதிகாரிகள், குறிப்பாக கலெக்டரா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், அவங்க ஒருதலை பட்சமாக கடந்த 5 ஆண்டுகள்ல என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். புதுசா நான் சொல்லல. கஞ்சா கேஸ் போடுறது, குண்டா ஆக்ட் போடுறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனை உறுப்பினர்களை பொய் வழக்கில் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அதையெல்லாம் கூட ஒரு இன்முகத்தோடு தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியினுடைய மூத்த உறுப்பினர்கள் தலைவராக இருக்கட்டும், அதை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லோருமே கொதித்தெளிந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு கூட கரூர் தொடர்ந்து கெட்ட